ஏற்படுத்தி அதுக்குண்டான ஒழுங்குமுறைகளை செய்து அவர்களுக்கும் அந்த பாக்கியத்தை அடைந்து கொள்ளக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தை அல்லாஹு தாலா எங்களுக்கு அவர்களின் மூலமாக வழங்கி இருக்கிறான் என்பதை இந்த இடத்திலே நாம் சொல்லிக் கொள்ள வேண்டும். அது மாத்திரமல்ல, இன்றைக்கு தாவத்தே இஸ்லாம் இன்றைக்கு இலங்கை திருநாட்டிலே கடந்த 6 வருஷங்களாக மீலாது ஊர்வலம் நடத்துகிறார்கள். இந்த மீலாது ஊர்வலம் என்பது வருஷத்துக்கு வருஷம் இது விரிவாகிக் கொண்டே போகுது. இந்த மீலாது ஊர்வலம் என்பது இன்றைக்கு ஒரு மாற்றத்தை இன்றைக்கு ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. இந்த மீலாது ஊர்வலம் என்பது மீலாது ஊர்வலத்தின் மூலமாக சிறுவர்கள், பிள்ளைகள், தாய்மார்கள் எல்லோருடைய உள்ளத்திலேயும் இன்றைக்கு அந்த மீலாது ஊர்வலத்தில் கலந்து கொள்ளும் போது அல்லது அந்த மீலாது ஊர்வலத்தில் கலந்து கொண்டு அந்த மக்கள் போகுவதை ஏனைய மக்கள் பார்க்கின்ற பொழுது அவங்களுடைய உள்ளத்தில் எவ்வளோ ஒரு சந்தோஷம் ஏற்படுது. அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த முஹப்பத்தை, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த பிறப்பினுடைய அந்த சந்தோஷத்தை அல்லாஹு தஆலா எங்களுக்கு கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ரஹ்மத்துல் லில் ஆலமீனாக மிக பெரும் ரஹ்மத்தாக அல்லாஹு தஆலா எங்களுக்கு தந்தானே, அந்த சந்தோஷத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு தலமாக அல்லாஹு தஆலா இன்றைக்கு அதை எங்களுக்கு அமைச்சு தந்திருக்கிறான். எனவே அந்த மீலாது ஊர்வலம் என்பது அதனுடைய அதை சொல்லி முடிக்க இயலாத ஒரு சந்தோஷம். அது அந்த மீலாது விழாவில் அந்த மீலாது ஊர்வலத்தை கலந்து கொண்டு எல்லோருமாக ரசூலுல்லாஹின் மீது பைத்து படித்தவர்களாக, நாத் ஷரீஃப்களை படித்தவர்களாக, ஸலவாத்துகளை ஓதியவர்களாக, ரசூலுல்லாஹுடைய புகழ் மாலைகளை படித்தவர்களாக வீதியிலே நாங்கள் போகின்ற பொழுது அந்நிய மக்கள் எல்லாம், இஸ்லாம் அல்லாத மக்களுடைய உள்ளத்தில் கூட இன்றைக்கு ஒரு உணர்வை ஏற்படுத்தக்கூடிய அளவு இந்த மீலாது ஊர்வலம் இன்றைக்கு இந்த அளவு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்குது. இன்ஷா அல்லாஹ் இது இப்படியான தாவத் இஸ்லாமுடைய இப்படியான இவர்களுடைய இந்த சேவைகளின் மூலமாக இன்ஷா அல்லாஹ் சுன்னத் வல் ஜமாஅத்தினுடைய அந்த கொள்கையை நாம் வலுப்படுத்த வேண்டும் என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அன்பார்ந்த சகோதரர்களே, warahmatullahi wabarakatuh. I take the opportunity to thank Da'watul Islam Sri Lanka for giving me the privilege to address the movements of all part of the world. Today, Da'watul Islam has taken initial step 11 years ago, and from the 11th year they have been doing a wonderful job in Sri Lanka as Ahlus Sunnah Jamaat team, and with that we are having the 6th Da'watul Islam Miladun Nabi celebration will take place. And every year it has been very successful, and we are getting people coming from all walks of life, and this is one of the best Muslim Ahlus Sunnah Jamaat organization which has come forward in Sri Lanka to do achievement like this. So I have been watching even Dawat Islam work in all part of the country, because I have been in the States also, and Dawat Islam Sri Lanka has taken a very good work, and I pray for them to do more successful event. As the managing trustee of the Sheikh Usman Waliullah Dargah, I take the responsibility in making this occasion a better one and a very good one. And inshallah, I know day by day we are getting all people are joining the Ahlus Sunnah Jamaat who have been with a different sect. When they came to know the truth of Rasulullah Sallallahu Alaihi Wasallam, the awliyas, Allah's awliyas, now we have a more crowd coming into our fold. And mashallah, before the day of judgment, we will be the only Ahlus Sunnah Jamaat group which will be going to heaven, which Allah Rasulullah has already said in the Quran, and nobody else is going. That is 100% sure, and we all have to unite and work towards the betterment of this country. And I also would like to say the present president of Sri Lanka, Mahinda Rajapaksa, has supported unanimously to the works of the Ahlus Sunnah Jamaat in Sri Lanka. He is supporting us on one condition, saying that this is the real sect of the Islam which has been going on for a very long time. He says during his father's time in D.A. Rajapaksa in 1930s, and those years up to today the same Jamaat is going on, and we are not a fundamentalist group, and that is why we are getting all what we want from Allah, Rasul and his awliyas without any fear. So I have to thank my father who was initiating this mosque before, who was assaulted even by the Tablighi movement, and today this awliya who is buried here, Sheikh Usman Waliullah, has appointed me as the managing trustee of this premises, and inshallah we have done a wonderful job, and we will be doing a wonderful more work. And inshallah I call upon all the Muslims in Islam that reading the Quran and the Hadith of Rasulullah, it will show you who and who we are, than going into other sect
who are trying to be more fundamentalists, like what is happening in other countries where no peace has been restored. So inshallah, if everybody start going to the ziyarat of all our Sheikh, we can do a better job, and inshallah we will do. And I thank the Dawat Islam people for doing the best in Sri Lanka. Assalamu alaikum. And I love Dawat Islam, and not only me, we all love Dawat Islam. Allahu Akbar. Salatu wassalamu alayka ya Rasulallah, salatu wassalamu alayka ya Habiballah, salatu wassalamu alayka ya Rahmatan lil Alamin. Assalamu alaikum அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, சுன்னத்துல் ஜமாத் அகீதாவின் அடிப்படையில் தாவத் இஸ்லாம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு இலங்கையிலும் உலகத்தின் நாலா திசைகளிலும் நல்ல முறையிலே அவர்களுடைய சேவைகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முஹப்பத்தை ஒவ்வொரு கலிமா சொன்ன முஸ்லிம்களுடைய உள்ளத்திலேயும் ஆழமாக பதிய வைக்க வேண்டும். அவர்களுடைய சுன்னாக்களை நடைமுறையிலே ஒவ்வொரு முஸ்லிமுடைய வாழ்க்கையிலே மேற்படுத்த வேண்டும் என்பதற்காக வேண்டிதான், அந்த நோக்கத்தை மையமாக கொண்டுதான் தாவத் இஸ்லாம் என்று சொல்லக்கூடிய இந்த அமைப்பு இலங்கையிலும் உலகத்தின் நாலா திசைகளிலும் நடைபெற்று வருகின்றது. அப்பேற்பட்ட இந்த அமைப்புக்கு எங்களால் இயன்ற ஒத்துழைப்புகளை கொடுத்து நாம் உதவி உத்தாசையாக இருக்க என்றும் நாம் கடமைப்பட்டவர்களாக இருக்கின்றோம். அந்த அமைப்பிலே தாவத் இஸ்லாம் அமைப்பின் மூலமாக மதனி சேனல் என்று ஒன்று இருக்கின்றது. அதை நீங்கள் கண்காணியுங்கள். நல்ல முறையிலே அதை பார்த்து நிறைய விடயங்களை அதன் மூலமாக நாம் படித்து பயன்பெறுவதற்கு இருக்கின்றது. இந்த தாவத் இஸ்லாமி அமைப்பின் மூலமாக தரப்படுகின்ற எத்தனையோ விதமான தர்பியாத்துக்கள், கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்து சொல்வதனால் ஏற்படக்கூடிய நன்மைகள், அவர்களுடைய சுன்னாக்கள் ஒவ்வொன்றையும் எங்களுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு அம்சங்களிலேயும் அவர்களுடைய வாழ்க்கையிலே நடைபெற்ற வழிமுறைகளை சுன்னாக்களை பின்பற்றுவதன் மூலமாக எங்களுக்கு கிடைக்கக்கூடிய நற்பயன்கள், நட்பேறுகள், நன்மைகள் எந்த அளவுக்கு இருக்கின்றது போன்ற விடயங்களை எல்லாம் இந்த மதனி சேனல்களின் மூலமாக, தாவத் இஸ்லாமி மூலமாக நடைபெறுகின்ற அந்த பயான்களின் மூலமாக, விளக்கங்களின் மூலமாக நாம் தெளிவு பெற்று நாம் ஒரு உயரிய அந்தஸ்தை பெறக்கூடிய அமைப்பை, பாக்கியத்தை, சந்தர்ப்பத்தை எல்லாம் வைத்திருக்கின்றான். எனவே இந்த மதனி சேனலை நீங்கள் தவறாது பாருங்கள். இந்த தாவத் இஸ்லாம் அமைப்புக்கு உங்களால் இயன்ற ஒத்துழைப்புகளை கொடுத்து கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஷஃபாஅத்துக்கு அருகதை உள்ளவர்களாக மாறுவதற்கு வல்லவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்கள் அனைவர்களுக்கும் தௌஃபீக் செய்தருள் புரிவானாக. வாஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.